தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. தாமான் கோத்தா செராஸ் முண்டகக்கண்ணி அம்மன் ஆலய திருவிழா மிகவும் விமர்சையாக நடைபெற்றது. தொழிலதிபர் ஜீவா அன்னதானம் வழங்கினார். செராஸ் 10வது மைல் தாமான் கோத்தா செராஸில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ மகா முண்டகக்கண்ணி அம்மன் ஆலயத்தின் 37ஆம் ஆண்டு வருடாந்திர திருவிழா இன்று ஆகஸ்ட் 1ஆம் தேதி மிகவும் விமர்சையாக நடைபெற்றது. புற்று நாகத்துடன் இந்த ஸ்ரீ மகா முண்டகக்கண்ணி அம்மன் கடந்த 54 ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது. இப்போது இந்த ஆலயம் 15 லட்சம் வெள்ளி செலவில் கம்பீரமாக கட்டப்பட்டு வருவதாக ஆலய தலைவர் டாக்டர் கனகசுந்தரம் தமிழ் நேசனிடம் தெரிவித்தார். வணக்கம். டாக்டர் கனகசுந்தரம், தமன் கோத்தச்சிரா ஸ்ரீ மகா முண்டகக்கண்ணி அம்மன் ஆலய தலைவர். நம்ம வருடாந்திர திருவிழா, நம்ம ஏன் அந்த திருவிழா செய்கிறோம், கோயில் பாலசனம் செஞ்சிட்டோம். அம்மா பாலசனம் செய்ய முடியாது, அவங்க சுயம்பா வந்தவங்க, அதனால் அவங்கள பாலசனம் செய்ய முடியாது. அதனால் அவங்களுக்கு வருஷம் வருஷம் நம்ம திருவிழா செய்கிறோம். ஒரு சின்ன ஸ்கேலில் தான் செய்கிறோம், பெரிய இதில் செய்யலை. ஏன்னா வருஷம் முன்னே 3000 பேருக்கு மேலே வருவாங்க. பால் குடம் ஒரு 800 பேருக்கு மேலே எடுப்பாங்க. இந்த வருஷம் ஒரு 100 பேர் பால் குடம், ஒரு 500 பேர் திரளாக வந்திருக்காங்க. இந்த கோயில் நல்லா சிறப்பாக ஒன்றும் கட்டி முடிக்கணும்னா மக்கள் ஆறுதலாக ரொம்ப இது வரைக்கும் மக்கள் நிறையா கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. நம்மளால் முடிஞ்சது ஒரு 70% கட்டிட்டோம், சதவீதம் கட்டிட்டோம் கோயிலை. ஒன்றும் இதுக்கு பிறகு ஒன்றும் கட்டி முடிக்கணும். மக்கள் 10 காசு கொடுத்தாலும் அது பணம் தான் கோயிலுக்கு. இது மக்களோட கோயில், இது பிறகு நான் வந்தவங்க அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். இவ்வளோ நன்கொடை கொடுத்தவங்களுக்கும் அனைவருக்கும் எல்லோருக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த வகையில் இந்த மேனேஜ்மெண்ட் சார்பாக, முண்டகக்கண்ணி மேனேஜ்மெண்ட் சார்பாக, நிர்வாக சார்பாக நான் எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த கோயிலுக்கு நிர்வாகம் பண்ணி நம்ம ஒரு 8 லட்சம் செலவு பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 30% வேலை இருக்குது. ஏன்னா அரசாங்க வேலையே ஒரு 5 லட்சம் வேலை. என்ன ரிட்டர்ன் வால் கட்டணும், OEC டேங்க் கட்டணும், டாய்லெட் சிவர் லைன் கட்டணும், அதுக்கே ஒரு 5 லட்சம் போச்சு. மற்றபடி கோயில் கட்டின வேலை தான். இப்போதைக்கு இன்னும் ஒரு 5 லட்சம் தேவைப்படுது. மக்கள்லாம் நீங்களாம் திரளாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் சிறப்பாக இந்த கோயிலை கட்டி முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி அன்னதானம் நம்ம ஜீவா ஜீவான்றவர், அவர் இது வரைக்கும் ஒரு 3வது வருஷம் இன்றைக்கி போடுறாரு. அவருக்கும் இந்த வகையில் ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். அவங்க குடும்பத்துக்கும் நன்றி சொல்கிறேன். வந்த அனைவருக்கும் இந்த அம்மாவோட ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கணும். எல்லோருக்கும் இந்த ஆசீர்வாதத்தோடு போயிட்டு வரணும். நன்றி, வணக்கம். இப்போது இந்த ஆலயம் 15 லட்சம் வெள்ளி செலவில் கம்பீரமாக கட்டப்பட்டு வருவதாக ஆலய தலைவர் டாக்டர் கனகசுந்தரம் தெரிவித்தார். முதல் கட்டமாக 6 லட்சம் வெள்ளியில் ஆலயம் எழுப்பப்பட்டு உள்ளது. ஆலயம் சுற்றிலும் மதிசுவர் எழுப்புதல், மண்டபம், பளிங்கு கற்கள் பொருத்துதல் உட்பட திருப்பணி வேலைகள் அனைத்தையும் கட்டங்கட்டமாக மேற்கொள்ளப்படும் என்று அவர் சொன்னார். இதனிடையே இன்று காலையில் சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் பக்தர்கள் பால்குடம் ஏந்தி அம்மனுக்கு காணிக்கை செலுத்தினர். பிற்பகலில் மகேஸ்வர பூஜைக்கு பின்னர் பக்தர்களுக்கு சுவையான அன்னதானமும் பரிமாறப்பட்டது. தொடர்ந்து 10வது ஆண்டாக ஜீவா அவர்கள் அன்னதானத்தை ஏற்றுக்கொண்டார். ஆலய நிர்வாகத்தின் சார்பில் ஜீவா அவர்களுக்கு தலைவர் டாக்டர் கனகசுந்தரம் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இன்று நடைபெற்ற ஆலய திருவிழாவில் மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் முத்தமிழ் மன்னன், கவிமாறன், கிராம தலைவர் கிறிஸ்தி, பர்ஜயா குரூப் கோஆபரேட் நிறுவனத்தின் துணை நிர்வாகி வாங் மிங் சிங் உட்பட பலரும் கலந்து சிறப்பித்தனர். ஜீவா உட்பட முக்கிய பிரமுகர்களுக்கு ஆலய நிர்வாகத்தின் சார்பில் சிறப்பு செய்யப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது.
தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.